Radhe Krishna, Radhe Krishna, Radhe Krishna, Radhe Krishna, Radhe Krishna, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. सामने तल्ली हाथ वाले कर दो तो रामानुजगया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां
பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து ஈகம் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவீகம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழுவுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்பொறி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரி சுதங்கள் சூடிய முடியும் ஜனநட்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகன் அடிவழகு என் விலையத்துலகா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. सर्वत्र रामानुजनाम संकीर्तनम् பகவான் நம்ம எல்லார் மேலையும் ஒரே விதமான பிரியம்தான் வச்சிருக்கார். ஒருத்தர் அதிகமா பிடிக்கும், ஒருத்தரை குறைவா பிடிக்கும், ஒருத்தரை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு பகவானிடத்துல கிடையாது. பகவான் எல்லா ஜீவனும் தன் குழந்தைகள் அப்படின்னு தான் பார்க்கிறான். ஆஸ்திகனோ நாஸ்திகனோ எல்லாரும் அவனுடைய குழந்தைகள் தான். நம்ம வீட்லயே தோட்டத்துல நிறைய செடி வச்சிருக்கோம். ஒவ்வொரு செடியுடைய பூக்கள் விதமா இருக்கு, அதனுடைய வளரும் முறை விதமா இருக்கு. ஆனாலும் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்க தோட்டத்தில் இருக்க செடின்னு தானே சந்தோஷப்படுறோம். எல்லா செடியுமே ஒரே மாதிரி தானே பராமரிக்கும். சிலது புதுசா இருக்கும், சிலது பழைய செடியா இருக்கும், சில நன்னா வளர்ந்துருக்கும், சில லேசா வளர்ந்துருக்கும். அப்ப எல்லாத்தினிடத்திலையும் ஒரு தோட்டக்காரன் எப்படி சமமான அன்பு வச்சிருக்கானோ அது போலே பகவானும் நம்மிடத்துல எப்பொழுதுமே பிரீத்தியோட இருக்கா. ஒருத்தரிடத்துல ஒரு சந்தர்ப்பத்துல பிரீத்தி ஜாஸ்தி, ஒரு சமயத்தை குறைச்சல், நமக்கு அப்படி மாறும். யாராவது நம்மள நன்னா கொண்டாடினார்கள், இல்லாட்டி நம்மளிடம் நன்னா பேசினார்கள் அப்படின்னா உடனே அவர்களிடத்துல பிரீத்தி ஜாஸ்தி ஆகும். யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டா, இல்லாட்டி நம்மளை கண்டுக்கல, இல்லாட்டி நமக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா நம்ம அவன் மேல வச்சிருக்க மதிப்பு, மரியாதை, அன்பு இதெல்லாம் மாறிடும். மனுஷாளுடைய சுபாவம்னு உண்டு. அவாவாளுடைய எமோஷனுக்கு தகுந்த மாதிரி விதவிதமா கற்பனை பண்ணுவார்கள், விதவிதமா தீர்மானம் பண்ணுவார்கள். பகவான் அப்படி கிடையாது. எல்லா சந்தர்ப்பத்திலையும் பகவான் ஒரே மாதிரி தான் இருக்கான். நம்ம தவறுகள் செஞ்சா கூட சரி, தவறு செய்யறாலே இந்த தவறை உணரணும், அதுதான் பகவானுடைய ஒரே ஆசை. தவறுகளை திருத்திண்டு இன்னும் மேல உசரணும் அப்படின்னு ஆசை. நாம அதை புரிஞ்சுக்கணும். பூரி ஜெகநாதன், இன்னைக்கு ஜெகநாதனுடைய மகிமை அனுபவிப்போம். ஒவ்வொரு சுவாமியுடைய மகிமையை கேட்கும் பொழுதும் அவனை போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை வரும். அப்ப நிறைய யாத்திரைகள் போலாம், நிறைய பகவத் விஷயம் தெரிஞ்சுக்கன்னா பாரத தேசத்துல அத்தனை விதமான கோயில்கள் இருக்கு, அத்தனை விதமான மூர்த்திகள். ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு பிரபாவம். குருவாயூரப்பன் ஒரு விதத்துல அழகு, பாண்டரங்கன் இன்னொரு விதத்துல அழகு. ஒவ்வொரு மூர்த்தியுமே ரொம்ப ஆச்சரியமான மூர்த்தி. எல்லா மூர்த்திகளுமே நம்ம இடத்துல ஒரே மாதிரி அன்பு.
ஒரே மாதிரிதான் அன்பு. யார் எவ்வளவு நெருங்குறோமோ அதுக்கு ஏற்றா போல அந்த உணர முடியாது. தூரத்திலேருந்து பார்த்தாலும் திருவேங்கடமுடையாவுடைய அன்பு சிரேஷ்டமா இருக்கு. பக்கத்துல போய் தொடும் பொழுது பாண்டரங்கனுடைய எளிமை ஆனந்தமா இருக்கு. அவன் கர்ப்பகிரகத்தில் நுழைஞ்சு பிரதட்சணம் பண்ணும் பொழுது பூரி ஜெகநாதனுடைய மகிமை அத்தியாச்சரியமா இருக்கு. ஒற்றக்கல் மண்டபத்துல நின்று பத்மநாபனை பார்க்கும் பொழுது பரமானந்தமா இருக்கு. ஸ்ரீரங்கத்துல போய் காவேரியில தீர்த்தமாடி ரங்கநாதனை பார்க்கும் பொழுது மனசு கிதமா இருக்கு. உடுப்பியில பார்க்கும் பொழுது சின்ன ஜன்னல் வழியா தான் உடுப்பி கிருஷ்ணனை பார்க்கணும். நேரடியா கர்ப்பகிரகத்துல பார்க்கிற மாதிரி பார்த்துட முடியாது. ரொம்ப சுகம். காரணம் எந்த கோவில் போனா கர்ப்பகிரகத்து வழியா பார்த்துருவோம். திருவனந்தபுரத்துல 3 வாசல்ல பார்த்துடலாம், திருவட்டாறுல 3 வாசல்ல பார்த்துடலாம், ஸ்ரீரங்கத்துல ஒரே வாசல்லையே ரங்கநாதனை பார்த்துடலாம். உடுப்பில மட்டும் அந்த ஜன்னல் இருக்கும் ஒரு 9 ஓட்டையோட. அந்த ஓட்டை வழியா தான் யாரா இருந்தாலும் உடுப்பி கிருஷ்ணனை பார்க்க முடியும். அது ஒரு ஜாலியா இருக்கும். ரொம்ப சின்ன கோவில் தான், பெரிய கோவில்லாம் கிடையாது. நம்ம வைகுண்டபதி சைஸ் தான் இருக்கும். வைகுண்டபதி கோவில் சைஸ் தான் இருக்கும் நம்ம உடுப்பி கிருஷ்ணனுடைய கோவில். அந்த ஓட்டை வழியா அவனை பார்க்கறது ஒரு அலாதி ஒரு சுகம். என்ன நடக்கிறது அப்படின்னு ஜன்னல் வழியா பார்க்க பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி அப்படின்னா அது உடுப்பி கிருஷ்ணன். பூரி ஜெகநாதன் ஒரு விதத்துல அழகு. சகோதர சகோதரியோட ஒரு தெய்வம் அப்படின்னா பூரி ஜெகநாதன். அது எல்லாத்தையும் ஜோடியோட தானே பயணிப்பான். எல்லா இடத்துலயும் பகவான் ஜோடியோட நிற்பான். பாண்டரங்கன் கூட ருக்மிணியோட நிக்கிறான் இல்லையா? பூரி ஜெகநாதத்துல ஜெகநாதன், பலராமன், சுபத்ரா, இவாதான் அண்ணா, தம்பி, தங்கை. இவ 3 பேரோட தான் ஆனந்தமா இருக்கும். அந்த ஜெகநாதன் ரொம்ப ஆச்சரியமானவன். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப பிரீத்தியுடைய ஒரு மூர்த்தி. ஒவ்வொரு மகாத்மாக்களுக்கும் ஏதோ ஒரு அச்சாவதார மூர்த்தியின் இடத்துல ஒரு பிடிப்பு இருக்கும். ஆச்சரியம். சைத்தன்ய மகாபிரபுவுக்கு ஜெகநாதபுரியின் இடத்துல ஒரு பிரீத்தி. அந்த ஜெகநாதபுரிய ஒரு ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தான். உலகத்திலேயே பெரிய கிச்சன் அவருக்கு தான். சமையல் யாருக்குன்னா ஜெகநாதனுக்கு தான் ரொம்ப பெரிய கிச்சன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 பேர் அந்த கிச்சன்ல வேலை செய்வார். தேங்காய் துருவறதுக்குன்னே ஆட்கள் உண்டு. அந்த காலத்து யந்திரம் எல்லாம் அங்கதான் பார்க்க முடியும். ஆச்சரியமா அந்த உரல்ல இடிக்கிறது, அம்மியில அரைக்கிறது, எல்லா ராட்னத்தை ஜலம் அரைக்கிறது, டெய்லி புதுசு புதுசான பானையில தான் ஜெகநாதனுக்கு சமையல் பண்ணுவார். பானையில சமைச்சிட்டு அப்படியே அந்த பானையில அப்படியே எடுத்துட்டு போவார். பானையில தனியா இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்ற மாட்டார். பல கோவில்கள்லாம் சமைக்கிறது ஒரு பாத்திரத்தை, நிவேதனம் பண்றது வேற ஒரு இடத்த எடுத்து போய் பண்ணுவார். ஜெகநாதனுக்கு அந்த புது பானையில பண்ணி அப்படியே எடுத்துட்டு போய் ஜெகநாதன் நிவேதனம் பண்ணி அப்படியே பக்தாளுக்கு விநியோகம் பண்ணுவார். டெய்லி ஒரு 56 ஐட்டம் 64 ஐட்டத்தோட தான் ஜெகநாதர் சாப்பிடுவார். அவளை பார்த்தாலும் என்ன கொழுக்கு முழுக்குன்னு இருப்பார் ஜெகநாதர். பூரி ஜெகநாதன் அவ்வளவு நன்னா சாப்பாடே நல்லா இருக்கும். அதுவும் அந்த ஜெகநாதனுக்கு பண்ணக்கூடிய சமையல் எல்லாமே அந்த சுத்தி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்து வர காய்கறிகள் மட்டும்தான் எடுப்பான். எல்லா காய்கறிகளும் எடுக்க மாட்டான். இங்கிலீஷ் காய்கறிலாம் இருக்கு பாருங்க, பீன்ஸ், கோஸு இதெல்லாம் தொடவே மாட்டான். எங்கெந்தோ வர காய் எடுக்க மாட்டான். ஜெகநாதனுடைய கஷேத்திரத்துக்கு சுத்தி வரக்கூடிய கிராமங்கள்ல இருந்து வர காய்கள் மட்டும்தான் ஜெகநாதனுக்கு சமையல் பண்ணுவான். ரொம்ப அழகா இருக்கும் ஜெகநாதன். ஜெகநாதன் கோவில்ல தான் நித்ரா தேவி உண்டு. எல்லாரும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நித்ரா தேவிக்கு நான் அங்கதான் மூர்த்தி பார்த்திருக்கேன், வேற எங்கேயுமே பார்த்ததில்லை. ராத்திரி ஜெகநாதன் தூங்க வைக்கிறதுக்கு 3 கட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு வாசப்படியில வச்சு நித்ரா தேவியை உட்கார வச்சு அவளுக்கு ஆரத்தி எல்லாம் காட்டுவாங்க. அதுக்குடா ஜெகநாதன் நன்னா தூங்கணும், ஜெகநாதன் நன்னா தூங்க வேண்டியது உன் பொறுப்பு. நித்ரா தேவி நம்மளெல்லாம் அப்படியே ஆலிங்கனம் பண்றான். இவன் தூங்க மாட்டான், இவன் தூங்கவும் விடமாட்டான். அதனால நித்ரா தேவி மூர்த்திய வாசப்படியில வச்சு ஒரு ஆரத்தி காட்டுவார்கள். ஆரத்தி கால டக்கு நடக்கலாம் அனுப்பிச்சிடுவா. திடீர்னு பயந்து போடுவாங்க. புதுசா உட்காந்தான்னா எல்லா விளக்கையும் அனுப்பிச்சு விட்டுருவான். ஒண்ணுமே புரியாது. அப்புறம் லேசா எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு விளக்க போடுவா. அந்த வெளிச்சத்துல எல்லாரும் வெளியில வரணும். இந்த குழந்தைகள் தூங்கி இருந்தா டக்குன்னு எல்லாம் சப்தம் போடாம நிசப்தமான லைட்ல அணைச்சிருவோம்ல, அதே மாதிரி தான் ஜெகநாதத்துல. இதெல்லாம் புரி ஜெகநாதத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒவ்வொரு கோவில்ல ஒரு விதமான அனுபவங்கள் உண்டு.
அந்த ஜெகநாத கஷேத்திரத்தை, அந்த புரி, அந்த சம்பந்தப்பட்ட இடங்களை ஒரு ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தான். நல்ல பக்தன், ஆச்சரியமா நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுவான், தர்மப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்றான். ரொம்ப நல்லா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு. ஆனா அவனுக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம், எப்ப பார்த்தாலும் தாயக்கட்டை ஆடிண்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் இங்க அங்கன்னு கிடையாது, எல்லா இடத்துலயுமே தாயக்கட்டை ஆடிண்டே இருப்பான். ஒரு சந்தர்ப்பத்துல அவனுக்கு பிறந்த நாள் வந்தது. வந்த பொழுது ஜெகநாதர் கோவில்ல விசேஷமா அபிஷேகம், அலங்காரம் இதெல்லாம் ஏற்பாடாயிருக்கு. ராஜாவும் சரி பிறந்த நாளா இருக்கு, ஜெகநாதன் இடத்துல ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அழகா வந்தான். ஜோரா வந்தான், வந்துட்டான். அழகா அபிஷேகம் எல்லாம் நடக்கிறது, எல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் பகவானுக்கு அலங்காரம் பண்றதுக்காக திரைய போட்டான். இந்த அபிஷேகம் முடிஞ்சு எல்லா கோயிலும் திரைய போடுறான். நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. திரைய போட்டா அப்படின்னா உட்காந்து நாமஜபம் ஜபிக்கணும். எவ்வளவு நேரம் பார்த்த அபிஷேகத்தை திரும்ப நினைக்கணும். அதுக்காகத்தான் கோவிலுக்கெல்லாம் போறோம். எப்பயாவது ஒரு தடவை போறோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நிக்கிறோம்னா அந்த 5 நிமிஷத்தை நினைச்சு அன்றைய பொழுத ஓட்டணும். இப்ப பண்டரிபுரம் போனோம், டெய்லி ஒரு தடவையாவது நினைச்சிருவோம் இல்லையா, அப்படி போனோம் இப்படி போனோம். அந்த நினைவுகள் ஸ்மரணைவ சுகம். பிரகலாதன் சொல்றாங்க இல்லையா, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம். இந்த ஸ்மரண பக்தி, பகவான நினைக்கணும். நமக்கு நினைவுகள் நிறைய இருக்கு வாழ்க்கையில, நிறைய நினைவுகள், அவசியமில்லாத நினைவுகள். திரும்ப திரும்ப நாம துக்கப்பட்டதையோ, நாம கஷ்டப்பட்டதையோ, நாம அவமானப்பட்டதையோ நினைச்சுட்டே இருப்போம். அப்ப என்ன ஆகுறதுன்னா அந்த நினைவுகள்லாம் மனசையும் உடம்பையும் பலகீனமாக்குறது. எப்பொழுதுமே நினைவுகள் நல்லதா இருந்தா தானாகவே உடம்புல பலம் வரும். ஒண்ணுமே வேண்டாம், தூங்கணும் 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 நினைச்சுட்டே இருந்தா தானாவே தூக்கம் வந்துடும். சொல்ல நான் ஒரு 1/2 மணி நேரம் தூங்குறத பத்தியே பேசினா வச்சுக்கோங்களேன், நீங்களும் தூங்கிடுவோம் நானும் தூங்கிடுவேன், அவ்வளவுதான். இந்த மனசுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. நான் எங்கேயோ தறிக்க விழப்போறேன், தறிக்க விழுந்துருவோம் நிச்சயமாவே. எனக்கு தெரியும் இன்னைக்கு அவங்க சண்டை தான் போட போறேன் நினைச்சுட்டே இருக்கோம், தானாகவே சண்டை வந்து 100க்கு 99 பிரச்சனைகள் நம்முடைய மனசுனாலே தான் உண்டாகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசுனாலதான் உண்டாகிறது. காதால 4:30 மணி 5 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா எழுந்துப்போம். நீ 7 மணி 8:30 மணிக்கு எழுந்தா போதும் நினைச்சோம்னா சத்தியமா 5 மணிக்கு முழிப்பு வந்தா கூட உடம்பு ஒத்துழைக்காது. அதே உடம்பே முடியலன்னா கூட காதால 5 மணிக்கு எழுந்தாதான் வேலை நடக்கும் அப்படின்னா தானாகவே உடம்பு எழுந்துக்கும். இந்த உடம்புக்கு தனியா புத்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சொல்றபடிதான் இந்த உடம்பு கேட்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா குருஜியமா நிறைய பேர் திட்டுவா, அவ்வளவு என்ன ஆசை அப்படிங்க. முதல்ல நினைச்சு எதுக்கு இப்படி திட்டுறார்கள் பாவம் அப்படின்னு நினைச்சிடும். ஆனா போக போக தான் புரியுது, நம்முடைய மனசு தான் நம்முடைய உடம்ப ஆட்டி வைக்கிறது, வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த உடம்பு அது ஒழுங்கா ஒத்துழைக்கல, சோம்பேறித்தனமா இருக்கு, தூங்கிண்டே இருக்கு அப்படின்னா இது உடம்புடைய கோளாறு இல்ல, மனசுடைய கோளாறு. உடம்புக்கு ஓரளவுக்கு வியாதி பிரச்சனைகள் வந்தா கூட மனசுனால ஜெயிச்சுடலாம். இந்த மனசுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு, சொல்ல முடியாத பலம். உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய பலம் மனசுக்கு உண்டு. மனசுதான் எல்லாத்துக்கும் ஆதி காரணமா இருக்கு. சத்சங்கத்துக்கு வரணும்னு உங்க மனசு நினைச்சாதானே உடம்பு ஒத்துழைக்கிறது. இல்ல வேண்டாம் பரவாயில்ல, ஒரு வாரம் பாவம் கேட்டாச்சு, இன்னைக்கு ஒரு நாள் தானே பரவாயில்ல, அந்த இடத்துல எங்க வீட்டுக்கு போனா இடம் இருக்குமோ இருக்காதோ, இடிச்சு பிடிச்சுன்னு உக்காரணும் அப்படின்னு நினைச்சோம்னா இடம் இல்லை. இத்தனை பேருக்கு உட்கார முடியறத எப்படி முடியறது சொல்லுங்க, மனசு தானே. இல்லாட்டி இந்த இடத்துல ஒரு 4 பேர் உட்கார நெருக்கடியா இருக்கு அப்படின்னு இத்தனை பேர் உட்கார முடியும்னா மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. மனசுதான் பக்தி எதுக்கு அப்படின்னா உங்க மனச பக்குவப்படுத்திண்டு, உங்க மனச பலப்படுத்திண்டு, உங்க மனசுல நீங்க நிம்மதியா இருந்துட்டு பகவான் அனுபவிக்கிறதுக்காகத்தான் மனசு. மனோவேகம் அப்படின்றா பெரியவா. இந்து தர்மம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் திரும்ப 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 மனசு 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 அடிப்படையாத்தான் சொல்றோம். இவனுக்கு எங்க போனாலும் இந்த தாயமாடனம்னு ஒரு ஆசை. அழகா கோவில்ல அபிஷேகம் முடிஞ்சாச்சு, அலங்காரம் பண்ண போறார்கள். அந்த சமயத்திலேயும் சரி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாவா,
உட்கார்ந்து தாயம் விளையாடலாம் அப்படின்ற ராஜா கூப்பிட்டு என்ன பண்ண முடியும், எல்லாருமே விளையாடித்தானே ஆகணும். யாரும் ஒன்னும் சொல்ல முடியல. ராஜா அன்னைக்கு பிறந்த நாள் வேற, ராஜா கோவிலா இருக்கு, அதனால என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாடு ஓரத்தை விளையாடிட்டு இருக்கோம், எல்லாம் முடிஞ்சோடனே நீங்க சொல்லுங்க நான் சேவிக்கிறேன் அப்படின்னு. விளையாட ஆரம்பிச்சாச்சு. நேரம் போகிறதே தெரியாது. பல விஷயங்கள் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய நேரத்தை கொள்ளையடிக்கிறது. மொபைல் போனா இருக்கட்டும், இல்லாட்டி டிவியா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் தான் பாக்குறோம், நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்தெந்த விஷயத்த எந்தெந்த இடத்துல எவ்வளவு தூரத்துல நிறுத்திக்கணும்ன்ற நிதானம் நமக்கு இல்லை அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஈடுபடாம இருக்கிறது தான் உத்தமம். நமக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நேரம் போனதுக்கு அப்புறமா என்ன பண்ண முடியும்? இப்ப நாளைக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பிராரதத்தினால வரப்போறது வச்சுக்கோங்களேன். இப்ப இன்னைக்கு நேரம் இருக்கு, அப்ப இந்த நேரத்தை நாமஜபம் பண்ணு வச்சுக்கோங்களேன், அந்த பிராரப்தம் பலமிழந்து போயிடும். இந்த நாமஜபம் பிராரப்தத்தை மாற்றி விட்டுடும். அது இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நாளைக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா அழுது என்ன பிரயோஜனம்? அதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அதற்கான ஒரு வழி, அதுல இருந்து ஜெயிப்பதற்கான முறைகள், நேரம் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. திடீர்னு எதுவுமே வந்துடாது நம்ம வாழ்க்கையில். எல்லா விஷயத்திலையுமே அதுக்கு முன்னாடியாகவே ஒரு முன்னறிவிப்பு மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே. நல்லதா இருந்தாலும் சரி, கெடுதலா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு முன்னாடியே அதனுடைய தாக்கங்கள் தெரியும். அப்ப இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கணும். உங்க வாழ்க்கைக்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்க விசேஷமான நேரம். இப்ப வீட்டுல சமைக்கிறோம், மற்றவர்களுக்காக பண்றதெல்லாம் விட்டுருவோம், மற்ற விஷயங்கள். உங்களுடைய நேரங்கள் எவ்வளவு நேரம் இருக்கு? உங்களோட நேரத்தை 5 நிமிஷம் ஒதுக்கி நாமஜபம் பண்ணா கூட அது 5000 கோடி ஜென்மாவை மாற்றும். நான் சுயம் அனுபவத்துல சொல்றேன், அதிகமா சொல்ல மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் நாமஜபம் 5000 கோடி ஜென்மாவை மாற்றினது. ஒரு 10 நிமிஷம் நாமஜபம் பல பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாது. எங்கெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எப்படியெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அந்த நாமஜபம் பண்ணோம் அப்படின்னா அந்த நாமஜபம் நிஜமாகவே பெரியதான ஒரு அனுகிரகத்தை கட்டாயம் செஞ்சு வைக்கும். சந்தேகமே வேண்டாம். உங்க வாழ்க்கைக்காக உங்களுக்காக பகவான் கொடுத்திருக்கிறது தான் நேரம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நேரம் எந்த விதத்திலேயும் வீண் பண்ண விட்டுறப்படாது. அது ரொம்ப முக்கியம். வீணாக விட்டேள் அப்படின்னா பெரிய கஷ்டம். அதுக்கப்புறமா சம்பாதிக்க முடியாது. அதுக்கப்புறம் தாக்கங்கள் அதிகமா இருக்கு. அதுக்கு திரும்ப 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 நாமஜபம் பண்ணுங்க, நாமஜபம் பண்ணுங்க, நாமஜபம் பண்ணுங்க. பலபாடா அடிச்சுக்கிறோம்னா இந்த மனசு இருக்கு பாருங்க, ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப சமத்தானது. ஜாகிரதையா வச்சுட்டாதான் நிம்மதியா இருக்க முடியும். பாட்டுக்கு அழகா விளையாடிட்டு இருந்தா நேரம் முடிஞ்சிருது, அலங்காரம் ஆயிடுத்து, தரைய விளக்கணும், ராஜா வந்துவிட தேவலையேன்னு சொல்லி சொல்லி அனுப்ப மந்திரி வந்து சொல்றான், வரேன் வரேன் வரேன், தோ 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 அப்படியே நம்ம சொல்றதோ, மொபைல் இவ்வளவுதான் பாக்குறேன், நான் எவ்வளவு நேரம் பாக்குறேன், டிவி எவ்வளவு நேரம் நான் பாக்குறேன், இவ்வளவுதானே பாக்குறேன், ராத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் எதையோ பண்றேன், இப்பதானே நேரம் கிடைச்சது. அதேதான் நாங்களும் சொல்றோம், இப்பதானே நேரம் கிடைச்சிருக்கு, என்ன மாத்திக்கிறதுக்கான நேரம் இப்பதானே கிடைச்சிருக்கு, இதை விட்டுட்டு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்றதான் கவலை. அந்த மாதிரி தோ 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 குழந்தைங்க டிவி பார்த்து தோ விளையாடிட்டு வரேன், தோ பேசிட்டு வரேன். இந்த போன்ல பேச ஆரம்பிச்சாச்சுன்னா நேரம் போகிறதே தெரியல. பணமும் வேஸ்ட், நேரமும் வேஸ்ட், மொபைலும் வேஸ்ட். எல்லாம் அப்படி நடக்கிறதுன்னா மனசு 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 மனசு. அதுக்கப்புறமா பகவான் என்ன ஒரேடியா கஷ்டப்படுத்துறான். எங்க வீட்டுல எனக்கு அப்பா அம்மா கொண்டாடுறது, வீட்டுக்காரர் மதிக்கிறது இல்லை, கொண்டாடி ஒன்னும் நடக்கிறது இல்லைன்னா நேரத்தை நல்வழியில உபயோகப்படுத்தினா உலகத்துல எங்க போனாலும் மரியாதை. நேரத்தை வீணடிச்சா யாராக இருந்தாலும் கஷ்டம்தான். பிரகலாதெல்லாம் ஒரு க்ஷணம் கூட வீணாக்கினது இல்லை. எப்ப பார்த்தாலும் நாமஜபம் பண்ணிட்டே இருந்தான். இவனை கூப்பிட்டுட்டே இருக்கான் அந்த ராஜாவை, தோ 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 வந்துட்டு தோ வந்துட்டு தோ வந்துட்டு தோ வந்துட்டு தோ வந்துட்டேன்ற. அப்புறம் மந்திரிகள் சொன்னா இல்ல பரவாயில்ல, நீங்க ஆரத்தி காட்டிடுங்கன்னுட்டான். அது அர்ச்சகர் சொல்லிட்டாரு, யாருக்காவது காட்டுனா ஆரத்தி காட்டு பகவானுக்காக சரின்னுட்டா மந்திரிகள். சரின்னு சொல்லி ராஜாவுக்கு நீங்க வந்து பிரசாதம் கொடுத்துருங்க பரவாயில்ல அப்படின்னுட்டா. விளையாடிட்டு இருக்கான், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொண்டு கொடுத்துட்டு இருக்கான். இந்த வலது கையில தாயகடி உருட்டி இப்படி போட்டு இருக்கான். பிரசாதம் வந்துடுத்து. அர்ச்சகர் வந்து ராஜா பிரசாதம் அப்படின்னு தாங்கோ அப்படின்னு இடது கையை நீட்டிட்டான். அதாவது ஒரு சின்ன விஷயம் நம்மள இப்படி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடும்.
அதனால ஜாகிரதையா இருக்கும். தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத ஸ்லோகம் சொன்னா போதாது. நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கு இதே ஸ்லோகத்தை பல ஊர்கள்ல. அந்த ஜாகிரதை வேணும். இடது கையில நீட்டிட்டான், பயப்படவே இல்லை அர்ச்சகர். இடது கையால பிரசாதம் வாங்கப்படாது, அது நியாயம் இல்லைன்னு சொல்லி அவர் கொடுக்கல. என்ன வேணா ஆகட்டும், ராஜா என் தலையே வெட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு போயிட்டார் அந்த அர்ச்சகர். எல்லாம் ஆட்டம் எல்லாம் முடிஞ்ச ராஜா ரைட் ஜோரா போய் எல்லாம் ரெடி ஆயாச்சா அப்படின்னா மந்திரிகள் கை கூப்பி தலையை குனிஞ்சு நின்னா. என்ன ஆச்சுன்னா பூஜை எல்லாம் முடிஞ்சாச்சு ராஜா. பூஜை முடிஞ்சாச்சா அப்படின்னா கோவில் நடையும் சாத்திட்டார். அர்ச்சகர் சொல்லிட்டார் யாருக்காகவும் தெய்வம் இல்லை, தெய்வத்துக்காக தான் எல்லாரும். கோவில் மடம் முடியாச்சு. அவர் சொல்லிட்ட முடியும், எனக்கு என்ன வேணாலும் ஆகட்டும் பரவாயில்ல. ஜெகநாதன் இத்தனை மணிக்கு ரெஸ்ட் எடுக்கணும், இத்தனை மணிக்கு ரெஸ்ட் எடுக்கணும், இத்தனை மணிக்கு அவன் ரெடியான அவ்வளவுதான், தெய்வத்துக்காக தான் மனுஷா அப்படின்னு ராஜா விட்டு மந்திரி வச்சன அவர் வந்தார். ராஜா நாங்க எல்லாம் கூப்பிட்டோம், எல்லாரும் கூப்பிட்டோம், அர்ச்சகரே வந்து கூப்பிட்டார். அப்புறமும் நீங்க வரல. அப்புறம் நேரம் மாறும் ஆரத்தி காட்டிட்டோம். சரின்னு ஒரு பிரசாதம் கொடுக்க வந்தா, பிரசாதம் கொடுக்கும்போது இடது கையை நீட்டிங்க. அர்ச்சகர் பார்த்தார், இடது கையில பிரசாதம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவர் போயிட்டார். அவர் இதுக்காக பயப்படவும் இல்லை. ராஜாவுக்கு அந்த பாபத்தை நான் பண்ண மாட்டேன், இடது கையில பிரசாதம் நான் கொடுத்து அவர் வாங்குவே பாவம் ஆயிடும், அதனால நான் தரமாட்டேன்னு சொல்லி போயிட்டா. இதுக்காக நீங்க அவருக்கு தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்படின்னா ராஜாவுக்கு வெக்கமா வந்துருக்கு. எவ்வளவு கேவலம்! ஜெகநாதனை விட்டுட்டு எனக்கு இந்த விஷயத்துல ஒரு ஈடுபாடு. இப்படிதான் பல விஷயங்கள்ல நமக்கு வாழ்க்கைக்கு எது வேணுமோ அதுல ஈடுபாடு விட்டுறோம், தொலைச்சுட்டு அப்புறம் தேடுறோம். எப்பவுமே அந்த நிதானம் வேணும். உங்க வாழ்க்கை, உங்களுடைய நேரம். இப்ப நான் உட்காந்து சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த நேரத்தை விட்டா திருப்பி சத்சங்கம் கிடைக்குமா சொல்லுங்க? ஏதாவது பக்கத்துல இருக்கு, எங்கேயோ தூரத்துல இருக்கா, சரி ரைட் மொபைல்ல கேட்டுக்கலாம் அப்படின்னு. பக்கத்துல இருக்கும் நேரம் கேட்கறதானே உத்தமம், அதுதானே ஆனந்தம். அப்ப ரொம்ப அந்த நிதானம் இருக்கணும். பகவானே இன்னைக்கு நேரத்தை நல்லபடியா உபயோகப்படுத்தணும். ஏன்னா நேரத்தை அவமதிக்கிறது பகவான் அவமதிக்கிறதுக்கு சமானம். ஆனா பகவானே பாதுதானே மனுஷன் வாழ்க்கையை கொடுத்திருக்கான். தொலைச்சுட்டோம் அப்படின்னா கிடைக்காது இல்லையா? சிங்கமா இருந்தோம்னா இப்படிலாம் உட்காந்து யோசிக்க முடியாது. மனுஷனா இருக்கிறதுனால யோசிக்க முடியறது. அதனால ராஜா பாத்தா ரொம்ப வருத்தப்பட்டான். நல்லவன் ஆனாலும் வருத்தப்பட்டுட்டே இருந்தான். தப்பு பண்ணிட்டேன் மனசே கேட்கல ராஜாவுக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரே துக்கம். ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா தூங்கல. ராஜாவுக்கு தன்னுடைய கைய பாக்குறதுக்கு தானே அருவருப்பா இருந்தது. இந்த கையை கொண்டுதானே பகவத் பிரசாதத்தை கை நீட்டி தாயக்கத்தை விளையாடுற ஆசையில இந்த கையினால் இடது கையினால பிரசாதம் வாங்க போயிட்டு அவ்வளவு என்ன பகவான் கொடுத்த கைதானே இது. அவனுடைய பிரசாதம் வாங்கறதுக்கு கூட நம்முடைய கைகள் உபயோகமாகல. நாமஜபம் பண்ணும்போது கை தட்டுறதுக்கு உபயோகமாகல. ஒரு பூஜை பண்றதுக்கு கை உபயோகமாகல. அதை விட டிவி ரிமோட்டுக்கு உபயோகமாகறதுன்னா அப்ப என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? பகவான் கொடுத்த கைகள் அவனுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு, அவனை குறிச்சு பஜனை பண்றதுக்கு, பூஜை பண்றதுக்கு, கோவில்கள்ல போய் கைங்கரியம் பண்றதுக்கு, தர்ம காரியங்கள் பண்றதுக்கு, நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்காக தானே கைகள். என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், அது நம்ம வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. எத்தனை பேர் நடிக்கிறா எல்லாம் பண்றாங்கன்னா அவளுக்கு நடிக்கிறது வாழ்க்கை. அவ வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கா. அவ 2 மணி நேரம் படம் நடிக்கிறா அப்படின்னா அவ வாழ்க்கைக்கு வேண்டிய விஷயங்கள்ல அவ ஜாக்கிரதையா இருந்துட்டு பொருள் சம்பாதிக்கிறதோ, வீடு கட்டுறதோ, தன் குடும்பத்தை காப்பாத்துறதோ அவ அதை விட்டு கொடுக்கல இல்லையா? அவ நடிக்கிறான்றோம். ஆனா அவ அந்த 2 மணி நேரம் நடிக்கிறா, அவளோட லட்சமோ கோடியோ சம்பாதிக்கிறா. ஆனா தன் குடும்பத்தை ஜாக்கிரதை பண்ணிக்கிறாளா இல்லையா? அப்ப அந்த ஜாக்கிரதை நமக்கும் வேணும் இல்லையா? அப்பதானே இந்த சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் பாருங்க, எங்கேயோ போய் இடதேடி கொண்டு வர்றது. எத்தனை ஜாக்கிரதையா கொண்டு வந்து தன் குஞ்சு பறவைகளுக்கு கொடுத்துட்டும் பறவைகள் நேரம் வேஸ்ட் பண்ணி நீங்க பார்க்கவே முடியாது. அழகா போச்சுன்னா கூட எங்கேயாவது சரிகள்லாம் கொண்டு வந்து கூடு கட்டுறது. 6 மணி ஆயிடுச்சுன்னா கூட்டுல வந்து அடையிறது. காத்தால 6 மணி ஆயாச்சுன்னா கூட்டை விட்டு கிளம்புறது. இந்த நேரத்தை வீணடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த மனுஷ கூட்டத்தை தவிர வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. எறும்பா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், என்னென்ன காலகட்டத்துல என்னென்ன உண்டு அது பண்ண அவ்வளவு. அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது வச்சுக்கோங்க. நமக்கு நிறைய தெரியறதுனாலே நேரம் வீணா போகிறது. ராஜாவுக்கு மனசே கேட்கல. தப்பு பண்ணிட்டேன், ஜெகநாதனுடைய பிரசாதத்தை அவமதிச்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தா உடம்பெல்லாம் அப்படி ரொம்ப வீக்கா போக ஆரம்பிச்சுடுச்சு.
மந்திரி சொன்னார், பரவாயில்ல ராஜா, இனிமேல் சரி பண்ணிக்கலாம் விட்டு. அதுக்கப்புறம் தாய்கிட்ட ஆர்டரை விட்டுட்டு, ஆனாலும் மனசுல அந்த உறுத்தல் அவனை போட்டு பாதிச்சுட்டே இருந்தது. இப்படி பண்ணிருக்கப்படாது, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, என்னை ரட்சிக்கக்கூடிய என் ஜெகநாதனுடைய பிரசாதத்தை நான் அவமதிச்சுட்டேன்னு அந்த உறுத்தல். ஒரு நாள் மந்திரி கிட்ட ராஜா சொன்னார், என்னமோ தெரியல, ராத்திரி ஆயிடுத்துனா யாரோ ஒருத்தர் வந்து என்னுடைய அந்தப்புறத்துல நுழைஞ்சு என் படுக்க பக்கத்துல ஜன்னல் வழியா கை நீட்டி கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றா அப்படின்ட்டு. உடனே மந்திரி, அப்படியா? ராஜா சொன்னா, இன்னைக்கும் வருவான், நான் உள்ள படுத்துட்டு இருக்கேன், நீ வேணா ஜன்னல் பக்கத்துல நின்னுக்கோ, நிச்சயமா அந்த கை வரும், பிடிச்சிரு அப்படின்ட்டு. சரின்னு விட்டார். மந்திரி ஒழிஞ்சிட்டு இருந்தார். ராஜா கட்டில் அப்படி படுத்துட்டு இருக்கான் போத்திண்டு. கொஞ்ச நேரத்தை பார்த்தா ஜன்னல் வழியா அப்படி கை வந்தது, கையில பெரிய கத்தி இருந்தது. மந்திரி பார்த்தான், அது என்ன ராஜாவுடைய அந்தப்புறத்துல ஜன்னல் வழியா கத்தி, யாராவன்னு சொல்லி கத்தி இருக்கு. வேகமா கையை வெட்டினான். கை கீழே விழுந்தது, துண்டா விழுந்தவன. சரி, அந்த கையை எடுத்துரு, யார் கை பாப்போன்னு பார்த்தா அதுல ராஜாவுடைய மோதிரம் இருக்கு. மந்திரிக்கு தூக்கி வாரி போட்டது. பார்த்தா ராஜா கையில இருக்கக்கூடிய மச்சம் அந்த கையில இருந்தது. அப்படி பார்த்தா படுக்கையில யார் படுத்துருக்கான்னு போய் பார்த்தா படுக்கையில யாருமே இல்ல, வெறுமை தலகாணி போட்டு மூடி வச்சிருக்கான். மந்திரிக்கு புரிஞ்சு போயிடுச்சு, ராஜா வெளிலேந்து வரான். அவனோட கை வெட்டுப்பட்டு ரத்தம் சொட்ட. ஆனா கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வழிய வந்து நின்னான். மந்திரி சொன்னா, ராஜா உங்க கைய வச்சுட்டேனே அப்படின்னா. ராஜா சொன்னா, நான் தான் அப்படி பண்ணேன், ஜெகநாதனுடைய பிரசாதத்தை கேவலப்படுத்தின அந்த கை இருக்கப்படாது எனக்கு. இங்கே என்ன ஒரு வைராக்கியம் இருக்கணும் பாத்துக்கோங்க. ஜெகநாதனுடைய பிரசாதத்தை நான் கேவலப்படுத்தினேன், அந்த கை வேண்டாம் இனிமேல் எனக்கு. தாய்கிட்ட ஆர்டர்னால இவ்வளவு பண்ணிட்டு இனிமேல் இந்த வெட்டின கையை பார்க்க எனக்கு தெரியும் இல்லையா, ஜெகநாதன் வசதி, இதுக்கு மேல எனக்கு வேற என்ன உத்தமமான தண்டனை வேணும் அப்படின்னு. மந்திரிக்கு என்ன சொல்றதுன்னே புரியல, அழுதான். ராஜா சொன்ன, இந்த கையை எடுத்துட்டு போய் ஜெகநாதன்கிட்ட சமர்ப்பிச்சிடணும், தப்பு பண்ணிட்டேன், இதுதான் சரியான வழி அப்படின்னு. ஊருக்கு அதுக்குள்ள விஷயம் எல்லாம் பரவ எடுத்து அரண்மனை வைத்தியர்கள் வந்தா கையில கட்டெல்லாம் போட்டா கை துண்டா விழுந்தாச்சு கை. ராஜா சொன்னா, இந்த கையை எடுத்துட்டு போய் ஜெகநாதன் கிட்ட சமர்ப்பிக்கணும்னு சொல்லி ராஜா கையெல்லாம் போடுறது. சரிங்க, நாமஜபம் பண்ணிட்டு ஜெகநாத் அவன் ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதற்குரிய ஒரு தண்டனை கிடைச்சிருச்சுன்னா நிஜமாவே அது ஒரு பெரிய சந்தோஷம். தண்டனை கிடைக்கல அப்படின்னாதான் அதுக்கு ஒரு பெரிய துக்கம் மனசுக்குள்ள, அது உறுத்தின்றே இருக்கும். தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த உறுத்தல் போயிடும், அதற்குரிய தண்டனை கிடைச்சிடுச்சு அப்படின்னு. ராஜா அப்படியே சந்தோஷமா போறான். ஊர்ல இருக்க ஜனங்கள் எல்லாம் வருத்தப்படுறா, ஐயோ இந்த ராஜா கை போய், நல்ல ராஜா, எல்லா விதத்திலையும் நல்லவன், இந்த ஒரு சின்ன விஷயம், ஒரே ஒரு சின்ன விஷயம் அவனை பகவானுடைய பிரசாதம் வரைக்கும் அவமதிக்க வச்சு விடுச்சு இல்லையா. எடுத்துட்டு போறான், ஒரு இதுல துணியை சுத்தி எடுத்துட்டு போறான். அந்த கையை ஜெகநாதன் காமிச்சுட்டு அதை கொண்டு அடக்கம் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டு வரா. ராஜா நாமஜபம் பண்ணிட்டு வரான், ஒருத்த கை இல்லாம அப்படியே வரான். தேமேன்னு வந்தாச்சு, கோவிலுக்கு வந்தாச்சு. அந்த கையை ராஜா சொன்ன, அந்த கையை ஜெகநாதன் திருவடியில வச்சுட்டு தூக்கி போடும், அவ்வளவுதான். அவனதான் சொன்னான், பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றேன் இந்த கையை, எந்த கை அவமானப்படுது அந்த கையை ஜெகநாதனுக்கு சமர்ப்பணம் அப்படின்ட்டான். சரி, அழகா ஒரு பட்டத்துல சுத்தி வச்சிருக்கா. அந்த கையை கொண்டு ஜெகநாதன் சன்னிதியில வைக்கலான்னு பார்த்தா தவண கட்டா மாறி போயிடுச்சு அதுக்குள்ள. ஆனா ஜெகநாதன் பார்த்தான், என் பக்தன் நல்லவன் தான், அவசரப்பட்டுட்டான், தவண கட்டா மாறிடுச்சு. எல்லாரும் ராஜாவை கொண்டாடின. ராஜா பார்த்தான், ஏ பிரபு, மறிக்கொழுந்து தவணம்னு சொல்லுவாரு பேரு. இந்த காலத்துக்கு வந்து தெரியுமான்னு எனக்கு தெரியல, மறிக்கொழுந்து தவணம்னு தான் அதை சொல்ற. நல்ல பெயர் வந்து தவணம். இந்த கதம்பத்துல எல்லாம் வச்சு ஒண்ணு கட்டுவார்கள் பச்சையா, அது பேர் தான் மறிக்கொழுந்து, அது பேர் தான் தவணம். தவனோத்சவம்னு பெருமாள் கோவில்கள் எல்லாம் நடக்கும், பகவானுடைய உற்சவம். அதுக்குன்னா ராமன் காட்டுக்கு போகும்பொழுது ஒரு ரிஷி பார்த்தாராம், பகவான் ரொம்ப கோலாகலமா வளர்ந்தவன், நம்ம வீட்டுல தங்குறேன்னு சொல்லியிருக்கான், இப்ப வீடு முழுக்க மணக்கணும்னு சொல்லி தவனம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் இல்லையா. தவனத்தை வீடு முழுக்க அப்படி அலங்காரம் பண்ணி குப்புன்னு மனம் வீசித்தான். அதனால பல கோவில்கள்ல தவனோத்சவம் அப்படின்னு, தவனம்னு அதுக்கு பேரு. தவனோத்சவம்னே ஒண்ணு பண்ணுவா, மறிக்கொழுந்து. அத்தனை பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒண்ணு, நல்ல வாசம், நிஜமாவே நேச்சுரல் ஃபிராக்ரன்ஸ்னா இந்த மறிக்கொழுந்து. அவ்வளவு மருன்னு சொல்லுவா, மெட்ராஸ் பக்கம் மறிக்கொழுந்து சொல்ல மாட்டா, மரு அப்படின்னு சொல்லுவா, நிறைய உண்டு அதுக்கு பேரு. அந்த கை அப்படி மாறிடுத்து பகவான் பார்த்தான், ரொம்ப
கண்கள் ஆனந்த பாஷம் வழிந்த ராஜாவுக்கு, பிரபு இவ்வளவு தூரம் நான் அபச்சாரப்பட்டா கூட நீ கிருபா சாகரனா இருக்கி, இந்த கிருபை எத்தனை வசதி, ஆஹா பிரபோ 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 அப்படின்னு தன்னை மறந்து எப்பயும் போல அந்த 2 கையை கூப்பணும்னு தானா அப்படி கை எடுக்கிறான். ஒரு கை இல்ல, ஒரு கையை எடுத்து இப்படி பண்ணணும்னு பாக்குறான். திடீர்னு பார்த்தா 2 கை இருக்கு. என்னடா அது ஏதோ கை படுறதேன்னு பார்த்தான். அங்க தவணக்கட்டு மறைஞ்சுடுத்து இவனுக்கு கை வந்துடுது. பிரத்யட்சமா 2 கை வந்துடுத்து. உடனே கதறி, நான் ராஜா ஜெகநாதா, எவ்வளவு அபச்சாரங்கள் பண்ணாலும் உன் கிருபை எவ்வளவு வசதியா இருக்கு. நிஜமாவே ஒவ்வொரு நாளும் பல சந்தர்ப்பங்கள் நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடலாம். ஆனா பகவான் திரும்பி அடுத்த நாள் எழுப்பி புதுசா நேரத்தை கொடுக்கறான். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் புதுசா டைம் கொடுத்துட்டே இருக்கான். வேஸ்ட் பண்ணிடாத, சரி போனது போட்டது, இப்போதுலேயும் சரியா இருக்கு. இப்ப குழந்தைகளை தான் தவறுகள் பண்ணிட்டுனா அம்மா அப்பா சரி பரவாயில்ல இனிமேல் ஒழுங்காரு, போனது போட்டோம் அப்படின்னு இல்லையா, அதே மாதிரிதான் பகவான் ரொம்ப உடனே எல்லாம் கோச்சிக்கிறது இல்லை. ஆனா அதுக்காக நம்ம அன்டியூ அட்வான்டேஜ் எடுத்துக்கப்படாது இல்லையா, ஒரு நிதானம் வேணும் இல்லையா வாழ்க்கையில. உடனே எல்லாரும் ராஜாவை கொண்டாடினா, ராஜா அன்னிலேருந்து டெய்லி ஜெகநாதனை பார்க்க வர்றது, ஜெகநாதனை அனுபவிக்கிறது, ஜெகநாதனை கொண்டாடுறது, அப்படியே வாழ்ந்து எல்லாருக்கும் நல்லபடியா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தான். அப்ப நேரத்தை வீணடிக்க கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். இனிமேல் எங்கேயாவது கையில ரிமோட் நோண்டும் போது, ராத்திரி படுத்துட்டு மொபைல நோண்டுற சமயத்துல, வெட்டி கதை பேசிட்டு இருக்க சமயத்துல பகவான் நாமத்தை ஜபிக்கிறதுக்காக இந்த விரல்கள், ரிமோட்ல நம்பரை பார்த்து அழுத்தத்துக்காக இல்லை. பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், மெய் மறந்துடக்கூடாது, மெய்யான பகவான மறந்துடக்கூடாது. அதுக்குதான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம். பகவான மறந்துடக்கூடாதுன்னு தான் ரொம்ப முக்கியம். எந்தெந்த இடத்துல எவ்வளவு தூரத்துல எந்தெந்த விஷயத்துல ஒரு நிதானம் இருக்கணும். நம்ம கடமைகளையோ விட்டுறப்படாது. படிக்கிறவங்க படிக்கணும், குடும்ப வேலை செய்யணும், குடும்ப வேலையை செய்யணும், வேலைக்கு போறவங்க அந்த கடமைகளை செய்யணும். இந்த கடமைகள்லாம் ஒழுங்கா பண்றதுக்காக தான் உடல் உறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கடமைகளை கொண்டு பகவான் அடைய முடியும்ன்றது சாஸ்திரம். அதனால அந்த மாதிரி இருந்தோம்னா தான் வசத்தியா பகவான அனுபவிக்கலாம். ஜெகநாதனிடத்துல பிரார்த்திச்சுட்டோம்னா நிச்சயமா கிருப பண்ணுவான். ரொம்ப ஆச்சரியமான கை அப்படி இப்படியே தான் வச்சிருந்துப்பா. 2 கைகள் இப்படி வச்சிருந்து அனுகிரகம் பண்றவன் ஜெகநாதன். 2 கையினால் ஆசீர்வாதம் அப்படின்னா அது புரி ஜெகநாதன் தான். ரொம்ப ஆச்சரியமா அனுகிரகம் பண்ணக்கூடியவன் ஜெகநாதன். ஒரு சந்தர்ப்பத்துல அந்த ஜெகநாதனுடைய ராஜ்யத்தை ஒரு ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். அவன் ஒரு சந்தர்ப்பத்துல அழகா தட்சிண பாரத தேசத்துக்கு யாத்திரை வந்தான். புரி ஜெகநாதன்றது ஒரிசால இருக்கு. நீலாச்சலம் அப்படின்னு தான் பெயர், பழைய பெயர். அதுக்கு புராணங்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு பேர் நீலாச்சலம்னு பேர். கொஞ்சம் மேடு மலை மாதிரி இருக்கும். நீலாச்சலம் அப்படின்னு பெயர். சைத்தன்ய மகாபிரபுல நீலாச்சலம் போரேன் அப்படின்னு தான் சொல்லுவார்கள். கௌட தேசம்னே பேர். அந்த காலத்துல வெஸ்ட் பெங்காலும் ஒரிசாவும் சேர்ந்த பகுதியை கௌட தேசம் அப்படின்னு. அங்கேருந்து வந்தவாதான் அந்த இடத்துடைய வைஷ்ணவர்கள் தான் கௌடிய வைஷ்ணவர்கள். இந்த கௌட தேசத்திலே அந்த வைஷ்ணவர்கள் கௌடிய வைஷ்ணவர்கள். ராமானுஜ சம்பிரதாயம் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்றது. அந்த ராஜா அழகா சரி பல ஊர்கள் போய் பல கோவில்களை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தவன் காஞ்சிபுரம் வந்தான். வரதராஜன் எல்லாம் பார்த்தான். ராஜாவா இருக்கிறதுனால காஞ்சிபுரத்தில் இருக்கிற பல்லவ ராஜா அழகா தன்னுடைய விருந்தாளியா அவனை தங்க சொன்னான். ரொம்ப நல்லவனா இருக்கான், இள வயசு, யுவராஜன். அப்பா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார், இவன் யுவராஜன். அழகா வந்தான். அப்ப இந்த பல்லவராஜனுடைய மகள் அவனை பார்த்தா, அவனுடைய குணங்கள் அவன் நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தா, இந்த மாதிரி ஒரு கணவன் வந்தா எனக்கு தேவையே அப்படின்னு நினைச்சான். ஆச்சரியமா அப்பாவிடத்திலையும் விஷயத்த சொன்னா. ராஜாவும் பார்த்தா நல்லவனா இருக்கான் அப்படின்னு. சரி எல்லாம் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணலான்றதுக்குள்ள ஊர்ல இருந்து அவனுக்கு தகவல் வந்து கொடுத்து அவன் அப்பா திடீர்னு பரமபதிச்சுட்டான். சரி அவசர அவசரமா அவன் போயிட்டான். போயாச்சு. அவன் ராஜ்ய பரிபாலனம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த கல்யாண விஷயம் அங்க அப்படியே கிடப்புல நிக்கிறது. அப்ப மந்திரி சொன்ன, ராஜா இந்த மாதிரி இளவரசியுடைய கல்யாணம் சீக்கிரம் பண்ணிடணும், அதான் நல்லது. உடனே ராஜா சொன்னார், நீ எதுக்கும் போய் அந்த ஊர்ல போய் அந்த யுவராஜன் இப்ப ராஜா ஆயிட்டானே, அவன் எப்படி ராஜ்ய பரிபாலனம் எல்லாம் பண்றான்னு பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு. சரின்னு மந்திரி போனா. அந்த சமயத்துல ஆஷாட உற்சவம்,
எப்படி ஆஷாடி பன்றிபுரத்துல விசேஷமோ அதே போல ஆஷாடத்துல பூரி ஜெகநாதத்திலையும் ரதோத்சவம் ரொம்ப ஃபேமஸ். ஒரு தடவை போய் பார்க்கணும். அந்த ரத வீதி அவ்வளவு பெருசா இருக்கும், அத்தனை பெருசு. இந்த 4-வே ட்ராக் எல்லாம் விட பெருசு. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 4-வே 6-வே ட்ராக் எல்லாம் கூட பெருசு இல்லை, அதை விட பெருசு பூரி ஜெகன். பிரம்மாண்டமா இருக்கும். 3 ரதம், 3 ரதத்திலையும் ஜெகநாதன், பலராமன், சுபத்ரா தேவி, இவன் 3 பேரும் அப்படி ரதத்துல போவா. அந்த ரதத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 300-500 பேர் நிப்பான. அந்த ரதம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாத்துக்கோங்க. அக்ஷய திருத்தியிலிருந்து தான் அந்த ரதம் பண்ண ஆரம்பிப்பா. இந்த ரதோத்சவம் முடிச்சோன்னா ரதத்தை உடைச்சிருவா. ஒவ்வொரு வருஷம் புதுசு புதுசா ரதம் ஜெகநாதனுக்கு. மற்ற கோயில் அதே ரதம் இல்லை. ஜெகநாதன் கோவில்ல புதுசா ரதம் பண்ணிட்டே இருப்பா. அந்த உடைச்ச ரதத்தை அவ ஏலத்தை விட்டுருவா. அதனால எடுத்து நிறைய சின்ன சின்ன பேனா, ஏதாவது கீ செயின், இந்த மாதிரி நிறைய பண்ணி வைப்பாங்க. இன்னைக்கும் புரி ஜெகநாதத்துல போனா நிறைய பார்க்கலாம். அந்த ரதம் பண்றதும் அழகா இருக்கும், அதுக்கப்புறம் பிரிக்கிறதும் அழகா இருக்கும். அந்த சுவடே இருக்காது. அந்த ரதத்தை பண்றதுக்குன்னே காலம் காலமா அந்த ஆசாரிகள் எல்லாம் உண்டு. அந்த பரம்பரையில் இருக்கவங்க மட்டும்தான் பண்ணுவா. எந்த மரத்துல ரதம் பண்ணணும்னு அவளுக்கு காட்டி கொடுக்கும். அவளுக்கு கரெக்டா தெரியும், அதை வச்சுதான் பண்ணுவா. சும்மாலாம் பண்ணிட முடியாது ரதத்தை. அந்த மாதிரி ரதோத்சவம். அந்த ரதோத்சவத்துல ஒரு வழக்கம் உண்டு, இன்னி வரைக்கும் உண்டு. அந்த ரதோத்சவத்துக்கு அந்த ஊர் ராஜா யாரோ அந்த ராஜா அழகா சந்தனம் தெளிச்சு தங்க தொடப்பத்தினால அந்த வீதிய பெருக்க, அது இன்னி வரைக்கும் வழக்கம் உண்டு. அந்த மாதிரி சந்தனத்தை தெளிச்சு வீதியை பெருக்கணும். இந்த மந்திரி வந்த சமயம் அங்க ரதோத்சவம். ஆச்சரியமா பார்த்தா ராஜா பெருக்கிறார். நம்ம பக்கம் பழக்கம் இல்லை இல்லையா? உடனே மந்திரி பாரு, ஐயா என்ன ராஜா ஒரு தெருவெல்லாம் பெருக்கிட்டு கிடக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா வந்துட்டு ராஜா பார்க்கவே இல்லை. அந்த காஞ்சி மன்னன் கிட்ட சொன்னார், அவர் ராஜான்னு சொல்லிட்டு இருக்கா, தெருவெல்லாம் பெருக்கின்னு இருக்கா, நம்ம ராணிக்கு இதெல்லாம் சரிபட்டு வராது, இளவரசிக்கு அப்படின்னு. உடனே ராஜாவும் பல்லவ ராஜாவும் வேண்டான்னுட்டான். இவன் சரி சொல்லி கல்யாண விஷயமா சேதி அனுப்பினான். சேதி அனுப்பினா தெருப்பெருக்கவனுக்கு எல்லாம் பொண்ணை கொடுக்க மாட்டேன். ஒரு ராஜா இன்னொரு ராஜா அப்படி சொன்னா கோவம் வருமா வராது. உடனே ராஜா பார்த்தான், படையெடுத்துட்டு வந்துட்டான் காஞ்சிபுரத்துக்கு. வந்தான், தோத்து போயிட்டான், ஜெயிக்கல. ரொம்ப வருத்தப்பட்டு சரி திரும்பி போயாச்சு. அழகா ரொம்ப வருத்தப்பட்டு தோத்து போயிட்டேன்னு சொல்லி ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெகநாதன் தான் வழிகாட்டும். வாழ்க்கையில ஜெயிக்கணும். எதுல ஜெயிக்கணும்னாலும் பகவன் நாம ஜபம் பக்தி பண்ணோம்னா ஜெயிக்க முடியும். நம்ம மனசை ஜெயிக்கிறதுக்கு, நம்ம வியாதியை ஜெயிக்கிறதுக்கு, நம்முடைய புத்தியை ஜெயிக்கிறதுக்கு, நம்முடைய கெட்ட விஷயங்களை ஜெயிக்கிறதுக்கு, நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மவினையை ஜெயிக்கிறதுக்கு, தலையெழுத்தை ஜெயிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் ஒரே வழி பகவானுடைய நாம ஜபமும் பக்தியும் தான். வேற பணத்தை கொண்டுலாம் ஜெயிச்சுட முடியாது. கோடி பணம் இருக்கும், திடீர்னு உடம்புல வியாதி வந்துடுச்சுன்னா பணத்தினால ஜெயிச்சுடுறாள் கிடையாது. பக்தி நாம ஜபம் ஜெயிக்க வைக்கும், சந்தேகமே கிடையாது. நான் கண் கொண்டு பார்த்திருக்கேன் பல இடங்கள்ல, பல ஊர்கள்ல. பக்தி தான் சர்வசிரேஷ்டமா ஜெயிக்க வைக்கும். அந்த சந்தர்ப்பத்துல தியானம் பண்ணிட்டே இருந்தா, நாமஜம் பண்ணிட்டே இருந்தா, டெய்லி ஜெகநாதன் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தான். ஜெகநாதா ஜெயிக்கவே. அவ என்ன கேவலப்படுத்தல, நான் உன்னுடைய வீதியை பெருக்கினேன், அதை அவ தப்பா பேசிட்டா. அப்ப அவன் நினைச்சா ஜெகநாதன் அவமானப்படுத்துற மாதிரி தான். அப்ப ஜெகநாதா நீ ஜெயிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டே வந்தான். ஒரு நாள் சொப்பனத்துல பகவான் சொன்னா, நீ இப்ப படையெடுத்துட்டு போ, ஜெயிக்கலாம் அப்படின்னு. உடனே அழகா அடுத்த நாள் படையெல்லாம் திரட்டிட்டு கிளம்புறான். ஒரு வழியா போயிட்டு இருக்கான். போகும்போது வழியில ஒரு வயசான பாட்டி இப்படி குறுக்குல கையை மறைச்சு நிற்கிறான். ராஜா இறங்கினா, என்ன பாட்டி என்ன விஷயம்? இந்த மாதிரி நான் யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கேன், குறுக்குல கை நீட்டிட்டு இருக்கேன். இல்லப்பா, 2 பசங்க நம்ம கிட்ட மோர் குடிச்சானுங்க, மோர் விற்கிற பாட்டி மோர் குடிச்சானுங்க. பைசாவை கேட்டா மோதிரத்தை கொடு, வழியில ராஜா வருவான், அவன் பைசா கொடுப்பான் அப்படின்னா. இவன் சிரிச்சான், யாரோ மோரை குடிச்சிட்டு எதையோ மோதிரம் கொடுத்தா நான் என்னதுக்கு பைசா கொடுக்கணும்னா. இல்ல நானும் அதான் கேட்டேன், உனக்கு எப்படிதான் ராஜாவுக்கு தெரியும் அப்படின்னா, ராஜாவுக்கு என்ன நல்லா தெரியும், எனக்கும் ராஜாவை நல்லா தெரியும் அப்படின்னு மோதிரத்தை கொடுத்தாப்பா. அந்த மோதிரத்தை பார்த்தா உனக்கு தெரியும்னா, எனக்கு அந்த பயனோட முழிப்பிலேயே ஒரு மொழியே சரியில்லை, இருந்தாலும் கொடுக்கறானு வாங்கினேன். எப்படி இருந்தாலும் நீ பைசா தரனால அந்த மோதிரமே நல்ல விலை போகும் எனக்கு. ஆனா அந்த மோதிரத்தை நான் என்ன பண்ண போறேன், எனக்கு பைசா தான் போகணும், எனக்கு அதிகமாலாம் பணம் வேண்டாம், நான் கொடுத்த மோருக்கான காசு எனக்கு வந்தா போதும்
பயலோட மோதிரம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நிறுத்தினா ராஜாவுடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீர். ஏண்டான்னா அது பூரி ஜெகநாதனுடைய மோதிரம். ஜெகநாதன் அவன் கையில போட்டுருக்கிற மோதிரம். ஜெகநாதனும் பலராமனுமா வந்து இந்த மோர் விற்கிற கதவி கிட்ட இவனுக்கு என்ன ஊருக்கு தயிர் பால் வெண்ணையெல்லாம் திருடி சாப்பிடறவன் தானே, இந்த பாடியில குடிக்கிறவன்னா அவள் அப்படி ஒரு ஜெகநாத பக்தை. பகவான் என்ன ஜாதி என்ன குலம், அவளோட தொழில் என்ன, அவ எவ்வளவு சம்பாதிக்கிறா, என்ன வியாபாரம், எதையுமே பாக்குறது இல்ல. மனசதான் பகவான் ஸ்வீகரிக்கிறானே ஒழிய வேற எதுவும். நமக்கு வேணா உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் பெருசா தெரியலாம். ஒரு குழந்தைக்கு எதாவது பெருசா தெரியுமா சொல்லுங்க? குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. அதோட விளையாடினா விளையாடும், அழகா அதோட பேசினா பேசும். தன்னிடத்துல யார் அன்போடு நடந்துக்கிறா அப்படின்றது மட்டும்தானே குழந்தை பார்க்கும். அதுக்கு மேல குழந்தை வேற எதையும் பார்க்காது. ஜெகநாதன் அந்த மாதிரி. ராஜா பார்த்தா பாட்டிய காலில் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டான். பாட்டி பயந்து போயிட்டா, ஏன்பா என் காலில் வந்து நமஸ்காரம் பண்றாய் அப்படின்னு. ராஜா சொன்னா, நீ பெரிய பாக்யவதி. பசங்க எப்படி இருந்தாங்க? ஒருத்தன் நல்லா கணங்கரேன்னு இருந்தான், இன்னொருத்தன் நல்லவரேன்னு இருந்தான். இந்த கருப்பா இருந்தவன் மொழிதான் சக்கச்சவேன்னு இருந்தது. அவன் மோர் வாங்கி வாங்கி குடிச்சான்பா. பானைகளுக்கு எல்லா மோரையும் சேர்த்து குடிச்சுட்டான். எனக்கே ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. நான் முதல்ல நினைச்சேன், பரவாயில்ல இவ்வளவு மோர் குடிக்கிறான், நீ நிறைய பேர்கிட்ட விற்க வேண்டாம், ஒரே ஆளுக்கு வித்தா போதும், எல்லா பைசாவும் வந்து நினைச்சேன். ஆனா அவன் மோதிரம் கொடுத்தோன்னு பயந்தே போயிட்டான். அவனை நான் இறுக்கி பிடிச்சிருந்தேன். அதெல்லாம் கிடையாது, நீ இருந்து இந்த மோதிரத்தை வச்சுட்டு பணத்தை கொடுத்துட்டு போடா அப்படின்னு கேட்கல. தூரத்துல உன் குதிரைகள்லாம் வரத பார்த்து ஓடி போயிட்டான் பய. நான் நீ பணம் கொடுக்கலன்னா அவனை கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். வந்து ஜெகநாதனா, என் ஜெகநாதனா, இந்த ஏழை கிட்ட வந்து மோர் குடிச்சானா கதறாரவ. உடனே ராஜா சொன்னா, இந்த கிராமமே உனக்குதான், இனிமேல் இந்த கிராமமே உனக்கு தான், நீ வச்சுக்கோ, மானியமா கொடுத்துட்டான். அந்த மோதிரத்தை போட்டுட்டு அவன் கிளம்புறான். பகவான் இவனுக்கு யுத்தத்தை ஜெயிக்கணும்னு அந்த மோதிரத்தை கொடுத்துட்டான். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம ஜெயிக்கிறது பகவான் நமக்கு தெரியாமலேயே ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்கான். இந்த ராஜா கையில மோதிரத்தை போட்டுட்டான். அழகா ஒரு பெரிய பலம். அந்த ஜெகநாதனுடைய மோதிரம் போட்டுண்டா கேட்கணுமா? பகவானுடைய டாலரை போட்டுட்டாலே சந்தோஷமா இருக்கு, பலமா இருக்குன்னா அவன் கையில அவனே போட்டுக்கிற மோதிரத்தை ராஜா தன் கையில மாட்டின்தான். நேர போனான். பெரிய யுத்தம் நடந்தது. அவன் ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சவன் எல்லாரையும் விட்டான். இளவரசியை மட்டும் கைது பண்ணிட்டான். அரெஸ்ட் பண்ணி நேர கொண்டு வந்து சிறையில அடைச்சுட்டான். அடைச்சுட்டு தன்னுடைய மந்திரி கிட்ட சொன்னான், இவளுக்கு அப்பா நம்மளை கேவலப்படுத்தினான் இல்லையா, அதுக்கு சரியான தண்டனை என்னன்னா, யாராவது ஒருத்தன் தெருப்பு இருக்கிறவனை கூப்பிட்டு இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கோன்னு. சமயத்தை விட்டுதான் அவன் அவப்பாவம். அவன் நிஜமாவே அவன் மேல நம்பிக்கையோட ஆசையோட அன்போட இருந்தா. இவா ரெண்டு பேர் சண்டையில அந்த பெண் பாடுபடுறா. அவ பார்த்தா ஜெகநாதத்தை கொண்டு சிறை வச்சுட்டான். அவ பார்த்தா ஜெகநாதன் இருக்கான், என்ன காப்பாத்துவான். ஜெகநாதா, நீதான் எனக்கு கிருபா பண்ணணும். மந்திரி தவறா சொல்லிட்டார், எங்க அப்பாவும் தவறா புரிஞ்சுட்டா. ஆனா அவர் ஜெகநாதனத்தை பெருக்கினான்னு சொன்னோம்னா நாங்கெல்லாம் புரிஞ்சுட்டோம். ஆனா அவருக்கு என்ன புரிஞ்சுக்க முடியல. இப்ப நான் என்ன சொன்னாலும் எடுபடாது. ஏன்னா இப்ப வந்து பிணைய கைதி, நான் என்ன சொன்னாலும் எடுபடாது. எனக்கு ஒன்னும் தெரியாது ஜெகநாதா, உன்னை நம்புறேன், நீ காப்பா. அதுதான் வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்பெல்லாம் மனசு தளர்ந்து போயிடக்கூடாது. அவ்வளவுதான், ஓ என்ன வாழ்க்கை இது, நொந்து போயிடக்கூடாது. இது வாழ்க்கை ஒன்றும் மாறாது அப்படின்னு நினைக்கப்படாது. என் பகவான் இருக்கான், காப்பாற்றுவான். நிச்சயமா நம்பிக்கை வீண் போகவே போகாது. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்புன்றோம் இல்லையா? நிச்சயமா நம்பிக்கை கெட்டு போகவே போகாது. மந்திரி கிட்ட ராஜா கேட்டுட்டே இருக்கான் டெய்லி, யாராவது திருப்பிருக்கான் கிடைச்சானான்னு. மந்திரி இல்லப்பா, தேடின்னு இருக்கேன் அப்படின்னு. அதுக்குள்ள அடுத்த ரதோத்சவம் வந்துடுச்சு. ரதோத்சவம் வந்தாச்சு, ரதம் எல்லாம் ரெடி ஆயாச்சு. ராஜா அழகா சந்தனம் தெளிச்சு குடப்பத்தை கொண்டு அப்படி பெருக்கினான். மந்திரி வந்து அப்படி கையை பிடிச்சார். ராஜா பார்த்தா என்ன, இல்ல நீங்க என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துங்க. என்ன வேலை அப்படின்னா, இல்ல தெருப்பெருக்கிற ஒருத்தனுக்கு அந்த ராணியை. ஆமா கண்டுபிடிச்சாங்க, அதோ கண்டுபிடிச்சிடும் உங்களை தான் அப்படின்னு. ராஜா பார்த்தா அசந்து போனான். மந்திரி சொன்னா, ராஜா வாஸ்தவம் தான், அவங்க அப்பா சொன்னது தவறுதான், அதுக்காக இந்த பொண்ணை தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதுக்காக தான் டெய்லி எப்படா நீங்க திருப்பெருக்கணும் காத்துட்டு இருந்தேன். இன்னைக்குதான் நீங்க பெருக்கணும்னு தெரியும், அந்த குழந்தைய ஏத்துக்கோங்க அப்படின்னு. உடனே அந்த இளவரசி கண்கள்ல ஆனந்த பாஷா. ஜெகநாதன் நேரடியா பார்த்ததில்லை, கோவிலுக்கு போனதில்லை, அந்த ஊரே அவளுக்கு புதுசு. அவளை ஜெயில அடைச்சு வச்சிருக்கான். ஆனாலும் ஜெகநாதா
ஜெகத்துக்கு நீ நாதன் தானே, எனக்கும் நீ தானே நாதன். ஜெகத்நாதன் அப்படின்னா ஜெகம் முழுக்க அவன் தான் சுவாமி. அப்ப ஜெகத்துக்கு நாதன்னா அந்த ஜெகத்துல தானேப்பா நான் இருக்கேன். அந்த பூமி பந்து முழுக்க உன்னுடைய கட்டுப்பாடுல இருக்குன்னா இந்த பூமியில நானும் ஒரு அல்ப ஜந்து தானே. எனக்கும் வாழறதுக்கு அதிகாரம் நீதானே கொடுத்திருக்க. என் வாழ்க்கையில சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குல்ல. அப்ப நீதானே கிருபை பண்ணணும். வேற யார் கிருபை பண்ண முடியும்? பூமியில இருக்க அத்தனை பேரை என்ன ஒதுக்கி தரலாம், அத்தனை பேரை என்ன வேண்டான்னு வெறுத்து போகலாம். ஆனா நீ வெறுக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியல, உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு, சரங்கா இருக்கு, மக்களாச்சு போ நம்ம வீட்டு பசங்க விளையாடாத, அவங்க கூட போகாது அப்படின்னு சொல்லுவோம். அம்மாவை ஒதுக்க முடியுமா? என் பக்கத்துல வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. எத்தனையோ நாயெல்லாம் பார்க்கலாம், சொறி நாயா இருக்கும், சின்ன சின்ன குட்டி நாய்க்கு சொறி நாய் வந்துடும். ஆனா அதோட அம்மா அழகா நக்கி நக்கி கொண்டாடிட்டு தான் இருக்கும். அதுல மாற்றம் இல்லை இல்லையா? இந்த மாடுகள்லாம் பார்ப்போம், கண்ணுக்குட்டி இறந்து போனா கூட நக்கிண்டே இருக்கும். இந்த தோல் கண்டு அந்த காலத்துல இப்ப எல்லாம் உண்டான எனக்கு தெரியல. கண்ணுக்குட்டி இறந்து போயிருந்தா தோலை உரிச்சுட்டு அதுக்குள்ள வெக்கோலை திணிச்சுட்டு அதை மாட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு பால் கறப்பாரு. அந்த மாடுக்கு தெரியும் இது தோல் கண்ணுக்குட்டி தான், வெக்கோ கண்ணுக்குட்டி தான் நன்னா தெரியும். இருந்தாலும் தன்னுடைய கண்ணுக்குட்டியோட தோல்னு சொல்லி நக்கி 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 அது பால் அப்படி சுரக்கும். நிஜமாவே அந்த மாதிரி பகவானுக்கு வாத்சல்யம். இவள் கதறினா ஜெகநாதா இந்த கிருபை தாங்காதுப்பா அப்படின்னா. ராஜாவும் பார்த்தான், அவனுக்கு அவன் மேல ஆசை உண்டு. சரின்னு சொல்லி கல்யாணம் வேண்டா, 2 பேரும் தம்பதி சமேதரா போய் ஜெகநாதனை சேவிச்சா. அவ கதறினா, பிரபோ இங்கிருந்தோ வந்தேன், ஆனா இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு. அவன் நினைச்சா நிஜமாவே நமக்கு யாரோ திருப்பி வந்தான், கல்யாணம் வந்து வாழ போறோம்னு நினைச்சுட்டா. ஆனா ஜெகநாதனுடைய தெருவை பெருக்கிறவனோட ஒரு வாழ்க்கை கிடைச்ச உடனே அவளுக்கு அத்தனை ஒரு சந்தோஷம். அப்ப ஜெகநாதன் நன்னா ஞாபகம், ஜெகத்துக்கே நாதன். அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு, அஸ்மத் சுவாமின்னு அகில ஜெகத் சுவாமி அப்படின்றார் சுவாமி ராமானுஜர். எவன் ஜெகத்துக்கே நாதனோ அவன் என்னுடைய நாதன், எவன் என்னுடைய நாதனோ அவன் ஜெகத்துக்கே நாதன். அப்ப இப்படி எல்லாம் கிருபை பண்ற ஜெகநாதன் நமக்கு பண்ண மாட்டான். அதனால இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிருந்தாவனம் முடிச்சுட்டு அடுத்தது ஜெகநாதன். நமக்கு லைனா இருக்கு, லிஸ்ட் லைனா இருக்கு. ஒவ்வொன்றா இதுவே வருஷம் ஒரு தடவை ஏதான ஒரு இடம். அதான் ஒரு வருஷம் எல்லாரும் லீவு போட்டுடலாம், அப்படியே போயிட்டே இருக்கும். லைனா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பார்த்தான் ஜெகநாதன் பன்றிபுரம் சொல்லி 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 பன்றிபுரத்துக்கு போயிட்டா. அடுத்து பிருந்தாவனம் பிருந்தாவனம் சொல்லி பிருந்தாவனத்துக்கு கிளம்பிட்டு இருக்கா. நம்ம ஏரியா விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பகவான் பயந்து போயே இன்னைக்கு ஜெகநாத சரித்திரம் சொல்ல வச்சுட்டா. நான் பாண்டரங்க வைபவம் சொல்லலாம் தான் நினைச்சேன், இல்லாட்டி யதிராஜ வைபவம், செல்லடி பாகவதம், ராமாயணம், பிருந்தாவன லீலான்னு நினைச்சேன். ஆனா பகவானுடைய சங்கல்பம். அப்ப ஜெகநாதனும் நம்மள கூப்பிடுறான். சரியா? அப்ப சீக்கிரத்துல ஜெகநாதனுடைய தரிசனமும் கிடைக்கட்டும். ஒரு ஜெகநாதன் ரொம்ப அழகா இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு வாழ்ந்த ஒரு இடம், ஹரிதாஸ் அவன் தியானம் பண்ண இடம், நிறைய ரொம்ப அழகா இருக்கும் புரி ஜெகநாத கஷேத்திரம். அதுக்கும் பகவான் நம்மள அழிச்சுட்டு போட்டும். இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசை இருக்கு, ஆனா வெக்கையா இருக்கு. அதனால இன்னொரு நீங்களும் எவ்வளவு நேரம் தான் பாவம். கதையெல்லாம் நன்னா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் சரீரத்துக்குன்னு ஒரு பலம் உண்டு. அதனால இவ்வளவு தூரம் நீங்க உட்கார்ந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம். மத்த எல்லாம் விட்டுட்டு அப்பா ரொம்ப வேகர் வீடு கிளம்பலாம் கிளம்பாம அன்னைக்கு என் வாய்க்கு பயந்தாவது உட்கார்ந்து இல்லையா? அப்ப பகவானுடைய விஷயம் இன்னொரு சந்தர்ப்பத்துல நிறைய அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. जय सद्गुरु महाराज की। समस्त भागवतन को गोविंद नाम संकीर्तनम। जय जानकी कांत स्मरणम। गोपिका जीवन स्मरणम। आழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க की जय श्री पूज्य श्री श्री अम्माவுக்கு जय श्री भारत माता की। लोका समस्ता सुखिनो भवन्तु।
की जय श्री ताम्रभरणी माता की सर्वत्र रामानुज नाम संकीर्तनम जय बोलो श्री जगन्नाथपुरी जगन्नाथ स्वामी की श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः அப்ப இனிமேல் கை கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்தோம் சரியா ராதே கிருஷ்ணா